ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராமநாதபுரம் அந்த நியூ ரயில்வே பிளாட்ஃபார்ம் அப்டேட் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதாக இருக்குல்ல, இந்த சைடு ரயில்வே ஸ்டேஷன், சக்கரக்கோட்டை அந்த மேம்பாலம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கிட்ட ராமேஸ்வரம் ரூட்டில் இந்த புது பிளாட்ஃபார்ம் வந்து போட்டு விட்ருக்காங்க. இதோட அப்டேட் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ராக் ஒர்க்கை ஆல்ரெடி இந்த எண்டு வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு சைடு தள்ளி இருக்குது. இதோட வேலை வந்து பின்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூணாவதாக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வருதுல்ல, இதோட ஜாயிண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ட்ராக் ஒர்க்கு இந்த லென்த்து ஃபுல்லாகவே போட்டாங்க. முன்னாடி நம்ம இந்த எண்டு வரைக்கும் நம்ம பைக்கில் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஃபுல்லாகவே இந்த ட்ராக் ஒர்க்கு போட்டதுனால நம்ம இப்போ லாங்கில் போக முடியாது. போட்டது போக மிச்ச அந்த கர்டர்கள், போஸ்ட் கர்டர்கள் வந்து இந்த சைடில் கிடக்கு. இனிமேல் குட்ஸ் வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி நம்ம அங்கே பார்த்தோம்னா மெயின் பிளாட்ஃபாரத்தில் அங்கே அந்த மூணாவது பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லாகவே பேசஞ்சர் வண்டிக்கு மட்டுமே அதை வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. அதுக்காக அந்த நடைமுறை ஒர்க்ஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாமே வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 6 மாதத்துல இருந்து அதிகபட்சம் 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைகள்லாம் வந்து முறமாக ஆரம்பத்தில் நடக்கும். பார்த்தா அடுத்த மாதம் முடியும், அதுக்கு அடுத்த மாதம் முடிகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே டிலே பண்ணிடுவாங்க.